வணக்கமாக கல்யாணம் சரியில்லை. புரோகிதர் கல்யாணத்துக்காக மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல விஜயோட அம்மா வந்துட்டு மகாலட்சுமி கூப்பிட்றாங்க. அவங்களும் வந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் உங்கள் குடும்பம் சேர்ந்து எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை, புரியலன்றாங்க. உனக்கு எதுவுமே புரியாது அத்தை, அத்தை நல்லா தான் பேசுகிற, உன்னால் நாங்கள் நம்பணும். ஆனால் எங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உனக்கு தெரியாது அவன் தங்கச்சி பற்றின்னு கேட்குறாங்க. அது கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன விஷயன்ட்டு தாத்தா பாட்டி கேட்குறாங்க. அவங்க சொல்ல மாட்டுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சூர்யா வந்து நிற்கிறாரு. இது யார் தான் வேணுமே பண்ணியிருக்காங்கன்னுட்டு. அப்போது அவங்க வீடியோ கட்டுறாங்க. இதை பாருங்கன்னுட்டு இந்த வீடியோ எடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. வீடியோவை முக்கியம், நடந்த விஷயங்கள்லாம் முக்கியம் தானேன்னு சொல்கிறாங்க. அதில் பிரபா விஜய் லவ் பண்ணது விஷயங்கள்லாம் அவங்க புலம்பியிருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இது யாரோ வேணும்னு அதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை டிவிலையும் போட்டு எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் யார் வீடியோ எடுத்ததுன்ட்டு சூர்யா வந்து கேட்குறாரு. அதெல்லாம் முக்கியம் இல்லை, இது விஷயங்கள்லாம் நடந்த நிஜம் தானே, இவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்களே. முதல்ல 2 பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தாங்க. இப்போ பிரபாவையும் விஜயோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு இதை எடுத்துன்னு வந்துட்டுங்க இவ்வளோ கட்டி கொடுக்க பார்க்குறாங்களான்னுட்டு இவங்க இஷ்டத்துக்கு பாட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் சித்ரா நினச்சி பார்க்குறாங்க. இவங்க ரூமை வந்து பார்த்தாக்கா அது பூட்டி வச்சுருக்குது. அந்த நேரத்தில் அந்த சத்திரத்தை ஆளை கூப்பிட்டு அந்த ரூமை திறந்து விட்டுட்டு பிரபாவை பேச வச்சு அவங்க விஜய் லவ் பண்ணுற விஷயத்த எல்லாத்தையும் புலம்பியிருக்காங்க. அதை அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க. இப்போ இதை அவங்க இங்கே நினச்சி பார்க்குறாங்க. அப்போது வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எல்லா விஷயம் நடந்தாலும் எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. இவங்க வாழ்த்தத்துக்கு வந்தாங்களா, அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்துக்காக வந்தாங்களா, முதல்ல தான் 2 பேர் கல்யாணம் எப்படி நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த பொண்ணு இங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்றாங்க. மகாலட்சுமி கேட்குறாங்க, எதுக்காக எப்பப்போ என் குடும்பத்து மேலே பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்ட்டு. இப்போ நிஜம் தானே நடந்த விஷயங்களாம், நிஜம் தானே, நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க, நீங்கள் போய் சொல்லி இவ்வளோ விஷயம்லாம் பண்ணது போதலன்ட்டு. இந்த மாதிரி தான் கொஞ்ச நாளாகவே எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதை நீங்கள் இங்கே நிரூபிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களான்ட்டு விஜயோட அம்மாவும் சித்ராவும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. மற்றவங்களாம் எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கடைசியாக பிரபா சொல்கிறாங்க, ஆமாம் நான் அவனை காதலிச்சு தான், நான் அவனை காதலிக்கிறேன்ற விஷயமே எனக்கு லேட்டாக தான் தெரியும். அந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லலை. எதிலும் வந்து நான் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி தான் இருந்தேன். இது விஜய்க்கே கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இதை உண்மையை மறைக்கணும், நான் அவனை காதலிச்சது நிஜம்தான்ட்டு சொல்கிறாங்க. அது கேட்டது எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தியா காதலிச்சிருக்கேன் சொல்கிறா. அப்போ வேணும்னே பிளான் பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நான் அனாமிக்காவாங்க கல்யாணம் பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே எதுவுமே பிரச்சனை வேணான்ட்டு நான் எல்லாத்துலேருந்து ஒதுங்கி தான் இருக்கேன். அதே நேரத்தில் நான் அந்த ஜூஸை குடிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். யாரோ அதை வீடியோ எடுத்து தான் எடுத்து வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் என்னை யாரோ தான் தூண்டி விட்டு தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு இவங்க சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க சித்ரா. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.